Hello everyone, I am Shifras from SL Geek Tamil. இன்னைக்கு வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா Pro 4 Airpods ஓட ரிவ்யூ and unboxing தான் பார்க்க போறோம். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க and இதுவரை நம்ம சேனலை Subscribe பண்ணலனா கீழ ரெட் கலர் Subscribe பட்டன் பிரஸ் பண்ணி Subscribe பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஐயும் போட்டு விட்டுருங்க. ஓகே வாங்க இப்போ இத அன்பாக்ஸ் பண்ணி இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க, இதோட பிரைஸ் ரேஞ்ச் and அதே மாதிரி என்ன ஃபீச்சர்ஸ் வந்து இது கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியும் பார்க்கலாம். இதோட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சென்டரில் ஏர்போர்டோட லோகோ கொடுத்துருக்காங்க. கீழே ப்ரோஃபோன்னு சொல்லி இந்த ஏர்போர்டோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் சைடில் இவங்களோட ஒரு ஏர்போர்டோட லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோஃபோ மாடலோட மாடல் நம்பர். அண்ட் அதே மாதிரி வயர்லெஸ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5.0 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் EDR ஃபெசிலிட்டிஸோட. அண்ட் வயர்லெஸ் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.4 GHz கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்மிஷன் டிஸ்டன்ஸ் 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 மீட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மொபைலையும் இதுக்கு டிஸ்டன்ஸ் வச்சாலும் கூட உங்களுக்கு ஈஸி ஹியர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வோல்ட் 120 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஸ்டாண்ட் பை டைம் வந்து இருக்குமா. இந்த பாக்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இதில் ஏர்போர்ட் ப்ரோ 4 உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ கைக்கு பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாக்ஸில் வருது. இப்போ வந்து ஏர்போர்ட் ப்ரோ 4 பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் எங்களோட மொபைலுக்கு வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாண்ட் பை டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 120 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து இதை என்னோடய மொபைலுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நான் ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஈஸியாக வந்து மவுண்ட் ஆகுது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே விழுறதுக்கு உங்களுக்கு சான்ஸே இல்லை. ரொம்ப குட்டியாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இந்த ஏர்போர்ட்ஸ் வந்து இருக்க போகுது. வந்து என்னோடய மொபைலுக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த ஏர்போர்ட் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவும் குட்டியாக இருக்குது. பட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்குது. இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குது. ஸோ இந்த குட்டி ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கால் அட்டென்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணும்போது நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம், அதை திரும்பவும் ப்ளே பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வாறான சென்சஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கா வேலை செய்யுது. அண்ட் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டும் ஒரே தடவையில் ஒர்க் பண்ணாது. நீங்கள் ஒரே தடவை ரெண்டையும் பாக்ஸில் நீங்கள் வெளியே எடுக்கும்போது இது வந்து ஒர்க் பண்ணுது. பட் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்று தான் ஒர்க் பண்ணுது, ஒன்று ஒர்க் ஆகுது இல்லை. ஸோ இது வந்து இந்த குறிப்பிட்ட ஏர்போர்ட்டில் இருக்குது அல்லது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட்ஸில், அதாவது ஏர்போர்ட் ப்ரோ 4 எல்லாத்துலேயுமே இந்த இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி தெரியல. பட் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ தான் நான் அன்பாக்ஸ் பண்ணேன். அதே மாதிரி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆடியோ குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் இதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள்.